வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் 59ஆம் ஆண்டு கம்பன் விழா புசி வீதியில் உள்ள கம்பன் கலையரங்கில் தொடங்கியது. விழாவின் முதல் நிகழ்வாக கம்பன் சிலைக்கு கம்பன் கழக தலைவர் செல்வ கணபதி மற்றும் கம்பன் கழக செயலாளர் சிவக்கொழுந்து ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து கலைமாமணி ஜெகதீசன் மலர் வணக்கம் நிகழ்த்தினார். வரவேற்புரையை சட்டமன்ற உறுப்பினர் சிவக்கொழுந்து ஆற்றினார். பின்னர் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதியரசரும் தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவருமான நீதியரசர் ராமசுப்பிரமணியன் மற்றும் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஆகியோர் தொடக்க உரையாற்றினர். விழாவிற்கான சிறப்பு மலரை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வெளியிட நீதியரசர் ராமசுப்பிரமணியன் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து புதுவை மாநில சிறந்த தமிழ் புலவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்பட்டன. பல்வேறு நூல்கள் வெளியிடப்பட்டதுடன் கம்பக்காவலர் வழக்கறிஞர் முருகேசன் பானுமதி அறக்கட்டளை சார்பிலும் பரிசுகள் வழங்கப்பட்டன. விழாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்களுக்கு கம்பன் கழக செயலாளர் சிவக்கொழுந்து பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார், கம்பன் கழக நிர்வாகிகள், தமிழ் அறிஞர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கம்பன் விழா வெள்ளி, சனி, ஞாயிறு என தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் அமலோற்பம் மேல்நிலைப் பள்ளி 2026 மார்ச் மாதம் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொடர்ந்து 31ஆம் ஆண்டாக 100% தேர்ச்சி பெற்று புதிய சாதனை படைத்துள்ளது. இந்த ஆண்டில் பள்ளியில் இருந்து தேர்வு எழுதிய 832 மாணவர்களும் தேர்ச்சி பெற்று புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அதிக மாணவர் பலத்துடன் முழு தேர்ச்சி பெற்ற பள்ளியாக அமலோற்பம் மேல்நிலைப் பள்ளி திகழ்கிறது. பள்ளியின் அதிகபட்ச மதிப்பெண்ணாக மாணவி சஜன்யா 600க்கு 597 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்துள்ளார். அவருக்கு 3 கிராம் தங்க நாணயம் வழங்கப்பட்டுள்ளது. மாணவி மதுமிதா 591 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தை பிடித்ததுடன் 2 கிராம் தங்க நாணயம் பெற்றுள்ளார். மாணவர் ஜான் எபினேசர் 589 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தை பிடித்து 1 கிராம் தங்க நாணயம் பெற்றுள்ளார். 75%க்கும் அதிக மதிப்பெண்களுடன் 571 மாணவர்கள் சிறப்பு தகுதி பெற்றுள்ளனர். 60 முதல் 74% வரை மதிப்பெண்கள் பெற்று 248 மாணவர்கள் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் 550 மதிப்பெண்களுக்கு மேல் 63 மாணவர்கள் மற்றும் 500 மதிப்பெண்களுக்கு மேல் 277 மாணவர்கள் பெற்றுள்ளனர். பல்வேறு பாடங்களில் 119 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். மாணவர்களின் இந்த வெற்றிக்கு பள்ளி நிர்வாகம், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மகிழ்ச்சி தெரிவித்து பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் இந்த ஆண்டு கோடை வெயிலின் தாக்கம் கத்திரி வெயில் துவங்குவதற்கு முன்பே அதிகரித்து காணப்பட்டது. ஏப்ரல் மாத இறுதியிலிருந்தே வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வந்ததால் பகல் நேரங்களில் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. கடும் வெயிலின் காரணமாக பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளை தவிர வெளியே செல்ல முடியாமல் வீட்டிற்குள் முடங்கி இருந்த நிலை ஏற்பட்டது. குறிப்பாக முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் வேலைக்காக வெளியில் செல்ல வேண்டிய தொழிலாளர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். புதுச்சேரியில் வழக்கமாக மே மாதத்தில் கத்திரி வெயில் துவங்கும் நிலையில் இந்த ஆண்டு அதற்கு முன்பே வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்தது. மதிய நேரங்களில் வெப்பநிலை கடுமையாக உயர்ந்ததால் சாலைகளில் மக்கள் நடமாட்டம் குறைந்ததுடன் இளநீர், நுங்கு, பழச்சாறு உள்ளிட்ட குளிர்பானங்களின் விற்பனையும் அதிகரித்தது. இந்நிலையில் மே 4ஆம் தேதி முதல் அக்னி நட்சத்திர காலம் துவங்கியுள்ள போதிலும் கடந்த 2 நாட்களாக புதுச்சேரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இரவு நேரங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதன் விளைவாக பகல் நேரங்களில் கடும் வெயிலுக்கு பதிலாக மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. காற்றில் ஈரப்பதம் அதிகரித்துள்ளதால் வெப்பத்தின் தாக்கம் ஓரளவு குறைந்துள்ளது. இதனால் கடந்த சில நாட்களாக வீட்டிற்குள் முடங்கியிருந்த பொதுமக்கள் தற்போது சற்று நிம்மதியுடன் வெளியே சென்று வருகின்றனர். மேலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இருப்பினும் அக்னி நட்சத்திர காலம் தொடர்ந்து நீடிப்பதால் அடுத்த சில நாட்களில் மீண்டும் வெயிலின் தாக்கம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வருவதை தவிர்த்து
போதுமான அளவு தண்ணீர் அருந்தி உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இரண்டாம் உலகப் போர் நிறைவடைந்ததன் 81ஆம் ஆண்டு நினைவு நாள் புதுச்சேரியில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு தூணில் அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் எட்டியன் ரோலண்ட் பியக் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். மேலும் இரண்டாம் உலகப் போரில் உயிர் நீத்த வீரர்களை நினைவு கூறும் வகையில் இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டன. தொடர்ந்து இரு நாடுகளின் தேசிய கீதங்களும் இசைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தி மரியாதை செய்யப்பட்டது. புதுச்சேரியில் ஜவஹர் சிறுவர் இல்லம் சார்பில் 9 இடங்களில் நடக்கும் கோடைகால பயிற்சி முகாமில் மாணவர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று வருகின்றனர். கோடை விடுமுறையை முன்னிட்டு பள்ளிக் கல்வி இயக்ககத்தின் சார்பில் ஜவஹர் சிறுவர் இல்லம் குழந்தைகளுக்காக பல்வேறு கலை மற்றும் விளையாட்டு பயிற்சிகள் வழங்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த பயிற்சி முகாமில் பரதம், கிராமிய நடனம், வாய்ப்பாட்டு, இசை, வயலின், வீணை, மிருதங்கம், ஓவியம், கைவினை, கித்தார், கீபோர்டு, ட்ரம்ஸ், தேக்வாண்டோ உள்ளிட்ட கலை பயிற்சிகளுடன் கேரம், செஸ், இறகுப்பந்து, டேபிள் டென்னிஸ் போன்ற விளையாட்டு பயிற்சிகளும் கற்பிக்கப்படுகின்றன. அதன்படி ஜவஹர் சிறுவர் இல்லம், லாஸ்பேட்டை கோலக்கார அரங்கசாமி நாயக்கர் அரசு நடுநிலைப் பள்ளி, கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, காலாப்பட்டு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளி, திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, பாகூர் அரசு நடுநிலைப் பள்ளி, கரியமாணிக்கம் அரசு நடுநிலைப் பள்ளி மற்றும் நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளிட்ட 9 இடங்களில் இந்த முகாம் நடைபெற்று வருகிறது. கடந்த 2ஆம் தேதி தொடங்கிய இந்த பயிற்சி முகாம் வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. முகாமில் 6 வயது முதல் 16 வயது வரை உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று பல்வேறு கலை மற்றும் விளையாட்டு பயிற்சிகளை கற்று வருகின்றனர். அரியாங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பம் அடுத்த தானாம்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் சென்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப்பள்ளி இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. ஆண்டுதோறும் பொதுத் தேர்வில் சிறப்பான தேர்ச்சி விகிதத்தை பெற்று வரும் இந்த பள்ளியில் 2025-2026 கல்வியாண்டிற்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் எமி என்ற மாணவி 600க்கு 572 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், கரிஷ்மா 553 மதிப்பெண்களுடன் 2ஆம் இடத்தையும், தேவிகா 549 மதிப்பெண்களுடன் 3ஆம் இடத்தையும் பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். மேலும் பயாலஜி பாடப்பிரிவில் மாணவிகள் எமி மற்றும் கரிஷ்மா ஆகியோர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடப்பிரிவில் மாணவி சம்யுக்தா, மாணவர்கள் அம்பேத்கர் மற்றும் தினகர் ஆகியோரும் 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். சிறப்பாக தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளை பள்ளியின் தாளாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராமு பொன்னாடை அணிவித்து இனிப்புகள் வழங்கி பாராட்டி வாழ்த்தினார். முன்னதாக மாணவர்களின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களையும் அவர் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர், தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், ஆசிரியைகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திருபுவனை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சாய்ஜே சரவணகுமார் தொகுதி முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார். முன்னதாக திருவண்டார்கோவில் பகுதியில் அவருக்கு ஆதரவாளர்கள் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து திருபுவனைப்பாளையம், நல்லூர், மதகடிப்பட்டு 4 முனை சந்திப்பு, களித்தீர்த்தால் குப்பம், ஆண்டியார்பாளையம், சிலுக்காரிப்பாளையம், கூச்சுப்பாளையம், களித்தீர்த்தால் குப்பம்பேட், திருபுவனை சின்னப்பேட், பெரியப்பேட், சன்னியாசிக்குப்பம், கொத்தம்புரி நத்தம், விநாயகம்பட்டு, சோரப்பட்டு, வம்புப்பட்டு, செல்லிப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நேரில் சென்று பொதுமக்களை சந்தித்து தனது நன்றியை தெரிவித்தார். அப்பொழுது அவர் பேசியபோது, திருபுவனை தொகுதியில் உள்ள அனைத்து அடிப்படை வசதிகளும் விரைவாக செய்து கொடுக்கப்படும் என்றும், எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அனைத்து தரப்பு மக்களும் 24 மணி நேரமும் தன்னை தொடர்பு கொள்ளலாம் என்றும் உறுதியளித்தார். மேலும் அவர் சென்ற அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்கள் மற்றும் ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட வினோபா நகர் பகுதியில் உள்ள ராமலிங்கம் வீதியில் மின்கம்பங்கள் மிகவும் பழுதடைந்த நிலையில் பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துவதாக புகார்கள் எழுந்தன. இதனையடுத்து நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு பின்னர் எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள மின்துறை அலுவலகத்திற்கு சென்று அதிகாரிகளிடம் புகார் மனுவை அளித்தார். அந்த மனுவில் பழுதடைந்த மின்கம்பங்களை உடனடியாக சீரமைத்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதற்கு அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த சரவணன், ஞானவேல் மற்றும் கழக நிர்வாகிகள் மணிமாறன், பாலன், ரவி, குணா, சங்கர், பாலாஜி, மரீஷ், மதன், சந்துரு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சிபிஎஸ்இ பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி நீக்கப்பட்டதாக வெளியான தகவலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி அனைத்து பிரெஞ்சு ஆசிரியர்கள் சார்பில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. சிபிஎஸ்இ பள்ளிகளில் பிரெஞ்சு மொழியை தொடர்ந்து கற்பிக்க மத்திய அரசிடம் சிறப்பு அனுமதி பெற வேண்டும் என வலியுறுத்தி தொடர் போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன் முதற்கட்டமாக நடைபெற்ற அமைதி ஊர்வலத்தில் பிரெஞ்சு ஆசிரியர்கள் பங்கேற்றனர். காமராஜர் சிலை அருகில் தொடங்கிய இந்த ஊர்வலம் கலவை கல்லூரி பள்ளி வரை நடைபெற்றது. இதில் புதுச்சேரி பல்கலைக்கழக பிரெஞ்சு துறை முன்னாள் தலைவர் பன்னீர்செல்வம், புதுச்சேரி பிரதேச பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு தலைவர் எட்வர்ட் சார்லஸ், சமூக ஆர்வலர் சுவாமி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். மேலும் பிரெஞ்சு ஆசிரியர்கள் சங்க நிர்வாகிகள் ஆரோன் எல்பிரட், இமானுவேல், புவனா, சுலைமான், நிவேதா, தனிகா, செல்வகணபதி, சாதனா, விஜயலட்சுமி, நர்மு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு பிரெஞ்சு ஆசிரியர்களும் அமைதி ஊர்வலத்தில் பங்கேற்று பிரெஞ்சு மொழியை தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் கடந்த 2024ஆம் ஆண்டு வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் கருணாஸ் என்ற இளைஞரும் விவேகானந்தன் என்ற முதியவரும் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். பின்னர் சிறையில் இருந்த விவேகானந்தன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து கருணாஸ் மீது வழக்கு தொடரப்பட்டு புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. சுமார் 2 ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த வழக்கின் விசாரணை நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு இன்று வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி நீதிபதி சுமதி முன்னிலையில் குற்றவாளி கருணாஸிடம் இறுதி விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணை முடிவில் சிறுமி கடத்தல், பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்குகளில் கருணாஸ் குற்றவாளி என நீதிபதி உறுதி செய்தார். தொடர்ந்து அவருக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. புதுச்சேரியை உலுக்கிய இந்த வழக்கில் குற்றவாளிக்கு ஆதரவாக புதுச்சேரியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் யாரும் ஆஜராகாத நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் மட்டுமே வழக்கில் ஆஜரானது குறிப்பிடத்தக்கது. விக்கிரவாண்டி பக்கிரிப்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கிருஷ்ணா பாண்டவர் சமேத திரௌபதி அம்மன் ஆலயம், ஸ்ரீ சித்தி விநாயகர், ஸ்ரீ பெரிய மாரியம்மன், ஸ்ரீ தண்டு மாரியம்மன், ஸ்ரீ செல்வ விநாயகர் மற்றும் ஸ்ரீ சக்திவேல் முருகர் ஆலயங்களின் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவையொட்டி விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம், பஞ்சகல்ய பிரதிஷ்டை, கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், மகா சாந்தி ஹோமம், ஆதிவாச ஹோமம், ஆக்ஷி மோசன ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு யாக பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து 3 கால பூர்ணாகுதிகள், திருமஞ்சனம், திருப்பள்ளி எழுச்சி, கோப்பூஜை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சித்தி விநாயகர், ஸ்ரீ பெரிய மாரியம்மன், ஸ்ரீ தண்டு மாரியம்மன், ஸ்ரீ செல்வ விநாயகர் மற்றும் ஸ்ரீ சக்திவேல் முருகர் ஆலயங்களின் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய ராஜகோபுரம், விமானம், பிரதான மூர்த்தி மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த விழாவில் முன்னாள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜெகத் ரக்ஷகன் தலைமையில் அமித் நிகர்நிலை பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் ராமச்சந்திரன் மற்றும் முன்னாள் மாவட்ட ஆட்சியர் மூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் ஒன்றிய கவுன்சிலர் முத்துக்குமரன், பக்கிரிப்பாளையம் தலைவர் முருகன், லக்ஷ்மி, மணி, விழுப்புரம் மாவட்ட விவசாய சங்க தலைவர் காண்டீபன், சிவசங்கர், விக்னேஸ்வரன், வேலு, மதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவை தரிசித்து தெய்வங்களின் அருள் பெற்றனர்.
புதுச்சேரி சாந்தி நகரில் இயங்கி வரும் அன்பாலயா மேல்நிலைப் பள்ளியில் 2025-2026 கல்வியாண்டிற்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்று 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். நல்ல மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை பள்ளியின் தாளாளர் அன்பழகன் பாராட்டி வாழ்த்தினார். மேலும் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். மாணவர்களின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களையும் அவர் பாராட்டினார். தொடர்ந்து மாணவர்கள் உயர்கல்வியில் சிறந்து விளங்க தேவையான வழிகாட்டுதல்களையும் வழங்கினார். மேலும் 2025-2026 கல்வியாண்டிற்கான மழலையர் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை மாணவர் சேர்க்கை தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். பெனவலண்ட் தொண்டு நிறுவனத்தின் மூலம் படிப்பில் ஆர்வம் கொண்ட பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு கல்வி செலவுகளை ஏற்று சலுகை கட்டணத்தில் கல்வி வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள ஜீசஸ் கிரைஸ்ட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சாம்பால் கல்வி நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் சாம்பால் தலைமை தாங்கினார். கல்லூரியின் முதல்வர் டாக்டர் டேவிட் பிரேம்குமார் வாழ்த்துரை வழங்கினார். சாம்பால் கல்வி குழுமத்தின் இயக்குநர் குமரவேல் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவின் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. தொடர்ந்து மாணவர்களின் நடனம், நாடகம், இசை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி சமூக நலத்துறை புகையிலை தடுப்பு ஆலோசகர் டாக்டர் சூரியகுமார் மற்றும் பிலோபாங் சர்வதேச மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் டாக்டர் ஆரோக்கியராஜ் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினர். அவர்கள் உரையாற்றுகையில் மாணவர்கள் கல்வியுடன் ஒழுக்கத்தையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என அறிவுரை வழங்கினர். இந்த ஆண்டு விழாவை பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். இறுதியாக நன்றியுரையுடன் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு விழா இனிதே நிறைவுற்றது. புதுச்சேரியில் மும்மொழி பாடத்திட்டத்தின் மூலம் ஹிந்தி மொழியை கட்டாயமாக திணிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி மத்திய அரசையும் மாநில அரசின் மக்கள் விரோத போக்கையும் கண்டித்து தமிழ் உரிமை இயக்கத்தினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ் உரிமை இயக்க தலைவர் பாவாணன் தலைமையில் நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே ஒன்று திரண்ட போராட்டக்காரர்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். பின்னர் அங்கிருந்து பேரணியாக புறப்பட்ட அவர்கள் காராமணிக்குப்பம் பகுதியில் உள்ள ரயில்வே தண்டவாளத்தில் அமர்ந்து தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த நேரத்தில் திருப்பதியில் இருந்து புதுச்சேரி வந்த விரைவு ரயிலை மறித்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதனால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு திருப்பதி விரைவு ரயில் தாமதமாக புதுச்சேரி ரயில் நிலையத்தை வந்தடைந்தது. போராட்டத்தை முன்னிட்டு பாதுகாப்பு பணிக்காக 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். தொடர்ந்து ரயில் மறியலில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினர். புதுச்சேரி முருகம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. விழாவின் 4ஆம் நாள் உபயத்தை சான்றோர் குல மரபினர்
கிராமணியார் மற்றும் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஏற்று நடத்தினர். முன்னதாக ஸ்ரீ திரௌபதி அம்மன், முத்தாழ்வராயர் மற்றும் ஆலய வளாகத்தில் உள்ள பரிவார மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி உலா மற்றும் வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. மேலும் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். அப்போது ஆலய நிர்வாகிகள் அவருக்கு மாலை அணிவித்து முதல் மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அர்ஜுனன் தபசு விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சான்றோர் குல மரபினர், கிராமணியார், நாடார் சமூகத்தினர், 4ஆம் நாள் உபயதாரர்கள், ஆலய அறங்காவல் குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன அலுவலகத்தில் அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை நிறைவேற்ற கோரும் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் புதுச்சேரியில் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் உள்ளாட்சி தேர்தல் உடனடியாக நடத்த வேண்டும், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும், பெண்கள் இடஒதுக்கீட்டு சட்டத்தை செயல்படுத்துவதற்கான வெளிப்படையான செயல் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும், மேலும் 33% பெண்கள் இடஒதுக்கீட்டில் புதுச்சேரியையும் இணைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கருத்தரங்கிற்கு முனியம்மாள், தசரதா, அற்புதமேரி, லக்ஷ்மி, அருள் செல்வி, குணபூஷணம் ஆகியோர் தலைமை தாங்கினர். துணை செயலாளர் உமா விநாயகம் வரவேற்புரையாற்றினார். அகில இந்திய துணைத் தலைவர் சுதா சுந்தர்ராமன் துவக்க உரையாற்றினார். தொடர்ந்து வாலண்டினா, ஆசைத்தம்பி, ரேவதி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மேலும் கருத்தாளர்களாக இளவரசி, ஹேமலதா, விஜயா, பாக்கியலட்சுமி, செல்வராணி, காயத்ரி, நிஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பெண்கள் உரிமை மற்றும் அரசியல் பங்கேற்பு குறித்து கருத்துக்களை பகிர்ந்தனர். சத்யா தீர்மானத்தை முன்மொழிந்தார். நிகழ்ச்சி நிறைவாக பொருளாளர் மாரிமுத்து நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி மாநில பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி நீக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் தொடர்ந்து எப்போதும் போல பிரெஞ்சு மொழியை கற்கும் வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பிரான்சில் உள்ள உலக புகழ்பெற்ற ஈஃபில் கோபுரம் முன்பு கவன ஈர்ப்பு நிகழ்வு நடைபெற உள்ளது. வரும் மே 10ஆம் தேதி ட்ரோகாடெரோ எஸ்பிலென்ட் பகுதியில் புதுச்சேரியை பூர்வீகமாக கொண்ட மக்கள் திரளாக ஒன்று கூட உள்ளனர். இந்த நிகழ்வில் டெல்லி மத்திய அரசும் புதுச்சேரி சட்டமன்றமும் பிரெஞ்சு மொழி தொடர்பான தீர்மானத்தை மீண்டும் பரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கவன ஈர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. மேலும் CBSE மற்றும் பள்ளி கல்வி அமைப்புகளில் பிரெஞ்சு மொழியை தொடர்ந்து கற்பிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட உள்ளது. இந்த மக்கள் திரள் நிகழ்வை பிரான்ஸ் பாண்டிச்சேரி சங்கங்கள் கூட்டமைப்பு தலைவர் முருகு பத்மநாபன் அறிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.